الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் பெற்ற இந்த ரமலான் மாதத்தில் மிகச்சரியாக முந்தைய 2 பத்துகளை நிவர்த்தி செய்து மிக முக்கியமான கடைசி 10 இரவுகளை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, இது நாள் வரை நாம் செய்த அமல்களை விட இனி வரக்கூடிய 10 தினங்கள் மிக மிக முக்கியமான இரவுகளை கொண்ட நாட்கள் நம்மை வரவிருக்கின்றன. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு நொடியும் மிக கவனமாக எல்லா செயல்களையுமே சீர்திருத்தப்பட்ட செயல்களாக நம்முடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டாலும் கூட அது இபாதத்தாக வணக்கமாக மாறுகின்ற செயல்பாட்டாக நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டிய தருணங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் இபாதத்தில் மிகவும் முயற்சி செய்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை யஜ்தஹிது, போராடுவார்கள், இபாதத்தில் போராடுவார்கள். அதிலும் குறிப்பாக கடைசி 10 வந்துவிட்டால் யஜ்தஹிது ஃபில் அஸரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. முந்தைய 2 பத்துகள், அந்த 20 நாட்களில் செய்யாத முயற்சிகளை எல்லாம் கடைசி 10 செய்வார்கள், இபாதத்தில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே போன்று புகாரியில் வருகின்றது, முஸ்லிம் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரி, முஸ்லிம் அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இதையும் கூறுகிறார்கள். இதா தகலல் அஸ்ரு, கடைசி 10 வந்துவிட்டால் சத்த மீசரகு, தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். கீழாடையை இறுக்கமாக கட்டுவது என்பது ஒரு வழக்கு சொல். உதாரணத்திற்கு ஒரு வேலையில இறங்குறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, கையை இப்படி உசத்தி விடுவாங்க இல்லையா? சில பேர் தலப்பா கட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா கட்டி இருக்க தலப்பாயை அவுத்துட்டு திருப்பி கட்டுவாங்க. இப்படி வேலை செய்வதற்கு மும்முரமாக இறங்கும் பொழுது சில நபர்களை பார்க்கலாம், வேட்டியை அவுத்துட்டு நல்லா கட்டுவாங்க. ஏன்? அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வேட்டியை வரக்கூடாது. அதாவது அந்த வேலையில் நான் மும்முரமாக இறங்க போகிறேன், என்னுடைய கவனம் முழுவதும் அதில் தான் இருக்க போகிறது. சட்டை வேட்டி இதெல்லாம் கலண்டு அதில் ஈடுபடக்கூடாது, அதையெல்லாம் நான் இப்பொழுதே சரி செய்து கொள்கிறேன் என்பதைத்தான் காட்டுவார்கள், இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள், முழுமையாக இபாதத்தில் இறங்குவார்கள், வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தொழ ஆரம்பித்து விடுவார்கள். வாஹ்யா லைலஹு, இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள். நபியவர்களுடைய இரவு அது பகலாக மாறிவிடும், உயிர்ப்பிப்பார்கள் இரவுகளை. இந்த கடைசி 10 எங்களையும் எடுத்து விடுவார்கள். முந்திய 10 ரசூலுல்லாஹ் இபாதத் செய்வாங்க,
எங்களை நாங்களா எழுந்தா உண்டு இல்லாட்டி சரின்ற மாதிரி இருந்த ரசூலுல்லாஹ் கடைசி பதில விட மாட்டாங்க. வஹ்யா அஹ்லஹு, குடும்பத்தார்களை எல்லாம் எழுப்பி விட்டு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுங்கள். இது கடைசி 10 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலை என்ன? கடைசி 10 வந்துவிட்டால் கூட்டம் குறைந்து விடுகிறது. திராவியிலிருந்து எல்லாத்திலையும் பார்க்கிறோம். நம்முடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டிய நாட்கள் இவை மறந்து விடாது. நம்மை கடந்த எத்தனையோ ரமதான்கள் இப்படி கடந்திருக்கலாம், எத்தனையோ ரமதான் இப்படி கழிந்திருக்கலாம். ஆனால் ஒரு உறுதி எடுக்க வேண்டும், இனி எத்தனை ரமதான்களை நாம் அடைவோம் என்று சொல்ல முடியாது. எனவே இப்பொழுது வரவிருக்கின்ற இன்றைய இரவிலிருந்து 21ஆம் இரவை நாம் முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றோம். ஒற்றைப்படை இரவுகள் குறைந்தபட்சம் அந்த இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டில் கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நல்லவர்களை பற்றி சொல்கின்றான். இபாதுர் ரஹ்மான் என்று துவங்கக்கூடிய அழகான வசனங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். என்னுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா என்பதை சொல்லிக் கொண்டே வரும்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. என்னுடைய நல்ல அடியார்கள், என்னுடைய நெருக்கம் பெற்ற அடியார்கள், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற அடியார்கள் யபீதூன இரவை எப்படி கழிப்பார்கள் என்றால் சுஜ்ஜதன் வ கியாமா, சஜிதாவிலேயே கழிப்பார்கள், கியாம் நின்ற நிலையிலேயே கழிப்பார்கள். அதாவது இரவை எல்லாம் தொழுகையில் கழிப்பார்கள், இரவு முழுவதும் தொழுது கொண்டிருப்பார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இந்த இடுப்பை அப்படி தரையில வச்சு படுக்கிறது, இந்த விலாவை சாய்ப்பது என்பது மிக குறைவு. அல்லாஹ் சொல்கின்றான், கானு கலீலம் மினல் லைல், இரவில் குறைந்த அளவுதான் தன்னுடைய உடலை சரிப்பார்கள், குறைவாக தூங்குவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இரவு முழுவதும் வணக்கத்தில் கழிப்பார்கள், இரவு முழுவதும் வணக்கத்தில் கழிப்பார்கள், தூங்குவது மிக குறைவு. வபில் அஸ்ஹார், சஹர் நேரம் வந்துவிட்டால் இஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சுவாங்க. இரவு முழுவதும் வணக்கம், இரவு முழுவதும் வணக்கத்தில் கழித்து விட்டு சஹர் நேரம் கடைசி நேரத்துல பார்த்தா அல்லாஹ்ட்ட அழுது 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 அது பாவம் பண்ணி தருவாங்க. ஏதோ நாம் இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான்றாங்க. நல்லவர்கள் யார் என்றால் நன்மையை செய்துவிட்டும் அழுவார்கள், ரப்பே மன்னித்து விடு மன்னித்து விடு என்று கதறுவார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தீயவர்களின் அடையாளம் என்னவென்றால் தீமையை செய்துவிட்டு கூட அழமாட்டார்கள், பாவம் செய்துவிட்டு கூட கண்ணீர் வராது. ஆனா நல்லவர்கள் யார்? இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டில் கழித்துவிட்டு, இரவு முழுவதும் தொழுகையை கழித்துவிட்டு, இரவு முழுவதும் குர்ஆன் ஓதுவதை கழித்துவிட்டு அதிகாலை சஹர் நேரம் வந்தவுடன் அழ ஆரம்பித்து விடுவார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அஸ்ஸாபிரீன, நல்ல அடியார்கள் யார் தெரியுமா? இரையற்ற உடையவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், இரையற்ற உடையவர்கள் சாபிரீன, பொறுமையாக இருப்பார்கள். வஸ்ஸாதிகீன, நாவில் பொய் வராது. சாதிகீன், உண்மையாளர்களாக இருப்பார்கள். கானித்தீன், இபாதத்தை அதிகமாக இபாதத்தில் வணக்க வழிபாட்டில் கழிப்பார்கள். வல் முன்ஃபிகீன், நல்ல காரியங்களில் செலவு செய்வார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நம்ம சஹர்னாலே என்ன நினைச்சிருக்கோம்? சஹர்னாலே சாப்பிடுறதுக்கு கூட நேரம் நினைச்சிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹர் நேரம் வரும் வரை இபாதத்தில் மூழ்கி கிடப்பார்கள், நின்ற நிலையிலேயே கழிப்பார்கள், சுஜூதிலேயே கழிப்பார்கள். சஹர் நேரம் வந்து விட்டால் அழ ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் தான் என்னுடைய நெருக்கம் பெற்ற அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கணியத்திற்குரியவர்களை ஹதீஸில் வருது, திர்மிதி ஷரீஃபில் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், அலைக்கும் பிகியாமில் லைல், இரவில் நின்று வணங்குவதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அலைக்கும் சொன்னா ஸ்ட்ராங்கா பிடிங்கன்னு அர்த்தம். கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குவதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். காரணம் ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் சென்ற எல்லா நல்லவர்களுடைய வழமை அதுதான்.
உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயம் சென்றிருக்கின்றதோ அந்த சமுதாயத்தில் உள்ளவர் நல்லவர்கள் சாலிஹீன்களுடைய பழக்கம் இரவில் நின்று வணங்குவார்கள். அது நல்லவர்களுடைய பழக்கம். அதை நீங்கள் கையில் எடுங்கள், அதை பற்றி பிடியுங்கள். அதுதான் உங்களுடைய ரப்போடு உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். அதுதான் உங்களுக்கு ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவு வணக்கம் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும். அடுத்து சொல்றதா ரொம்ப ஆச்சரியமானது. ஒமன்ஹாத்து நாளில் இஸ்மி, பகலில் பாவம் செய்வதை விட்டு தடுக்கும். பகலில் பாவம் செய்வதை விட்டு தடுக்கும். யாருக்கு தஹஜ்ஜுத் தொழுகின்ற பாக்கியம் தொடர்ந்து கிடைக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் பகலில் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பகலில் பாவம் செய்வதை விட்டு இரவு வணக்கம் அவர்களை தடுத்து நிறுத்தும் என்று சொல்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். கால் வீங்கிவிடும். நமக்கு பஸ்ல நின்று வீங்கி இருக்கு, இந்த மாதிரிலாம் வீங்குது. நபி அவர்களுக்கு இரவில் வணங்கி 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 நின்று தொழுது தொழுது கால் வீங்கிவிடும். இரவு முழுவதும் சஜ்தாவிலே கழிப்பார்கள், இரவு முழுவதும் நின்ற நிலையில் கழிப்பார்கள். அதனால் கால் வீங்கி விடுவதை நாங்கள் பார்ப்போம். நபி அவர்களிடத்தில் நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நின்று வணங்குகிறீர்கள், கால் வீங்குகின்ற அளவிற்கு உடைய கால் வீங்கி விட்டது, இந்த அளவிற்கு நின்று வணங்குகிறீர்கள், ஆனால் நீங்களோ எந்த பாவமும் செய்யாதவர்கள். இப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்கக்கூடாதான் கேட்பாங்க. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிடும், ஆனா அல்லாஹ்விடத்துல நின்று அழுகிறதுக்கு தொடர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழையும் பொழுது சொல்லிக் கொண்டே இருந்த வார்த்தை உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள். சலாமை பரப்புறதுன்னு என்னது? விளம்பரம் செய்யறதுன்னு இருக்கும். விளம்பரம் பாருங்க, ஓயாம அது வந்துட்டே இருக்கும். அப்பப்ப வந்து அதான் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சலாம் சொல்றதுல கஞ்சத்தனம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கஞ்சர்களில் மிகப்பெரிய கஞ்சர் யாருன்னா சலாத்துல கஞ்சம் செய்யறவங்க தான். சலாத்தை பரப்புங்கள். அடுத்து சொன்னார்கள், எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா மீம்லயே முடியும். அப்சுஸ் சலாம் மீம்ல முடியும், அத்இமுத்தாம் மீம்ல முடியும். உணவை வழங்குங்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாம் மீம்ல முடியுது. மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுகுங்கள். மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இரவில் எழுந்து தொழுகையில் நில்லுங்கள். அடுத்து சொல்றாங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சலாமத்தா சொர்க்கத்துக்கு நீங்க போவீங்க. இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போறது கஷ்டம். சொர்க்கத்துக்கு லேசா போகணுமா, சலாமத்தா சொர்க்கத்துக்கு போயிடணுமா, நரகத்தின் பக்கம் செல்லாமல், நரகத்தை பார்க்காமல் சலாமத்தாக சொர்க்கம் செல்ல வேண்டுமா, உணவு வழங்குங்கள் ஏழைகளுக்கு, சலாத்தை பரப்புங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக செல்வீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் எழுந்து நான் அந்த பார்த்தா ரசூலுல்லாஹ் சஜிதால இருக்காங்க. நான் அப்படியே எழுந்து போய் கிட்ட போய் பார்த்தா சஜிதால ஆடாம அசையாம இருக்கிறாங்க. பெருவிரல் ஆடுது, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அந்த நேரத்துல சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்கன்னா, அஊது பிரிலாக மின் சகத்திக ரப்பே, உன்னுடைய தயாளத்தன்மை, நீ மன்னிக்கின்ற தயாள உடையவன், அதை வைத்து கேட்கின்றேன் ரப்பே, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. நீ பொருந்தி கொள்ளக்கூடியவன். அடியார்கள் சின்ன நன்மை செஞ்சா கூட ஒரு சந்தோஷம் வந்துடும். மனிதர்களை திருப்திப்படுத்துறது கஷ்டம், மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா அல்லாஹ்வை லேச திருப்திப்படுத்திடலாம். ரப்பே, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷமாயிருவ, அதை முன்வைத்து உன்னுடைய கோபத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பே, உன்னை என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாது. உன்னை புகழ என்னால் முடியாது சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த கமாஸ்னி தாலா நப்சி, நீ எப்படி இருக்க தெரியுமா, என்னால சொல்ல முடியாது. நீ உன்னை பத்தி எப்படி குர்ஆன்ல சொல்லிங்க, நீ அப்படி இருக்கன்னு ஒத்துக்கிற ரப்பே.
இரவெல்லாம் சஜிதாவில் இப்படி அல்லாஹை புகழ்ந்து 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 அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி, ரப்பே என்னை மன்னித்து விடு, என் மீது கோபப்பட்டு விடாதே என்று இரவு முழுவதும் சஜிதா இப்படியே கழிந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது நபி அவர்களுடைய வாழ்க்கை என்றால் நபி அவர்களை அப்படியே பின்பற்றி சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டே வார்த்தையை இப்படி சொல்வார்கள், ரூபானும் பிள்ளையே பொறுத்தானும் பின்னகார். பகல்ல குதிரைக்கு மேல இருப்பாங்க, பகல்ல குதிரைக்கு மேல சவாரி செய்வாங்க, யுத்தகலத்துல நிற்பாங்க. ஆனா ரூபானும் பிள்ளை இரவு வந்துருச்சுன்னா துறவியாக மாறி விடுவார்கள், துறவிகளாக அல்லாஹ்வோடு ஐக்கியமாகி விடுவார்கள். பகலெல்லாம் குதிரையில் பயணம், இரவில் பார்த்தால் முசல்லாவில் பயணம். இதுதான் நபி சஹாபாக்களுடைய வரலாறு. கணியத்திற்குரியவர்களே, லாத்துர் ரிஃபா என்ற யுத்தம், அந்த யுத்தத்திற்கு சென்று விட்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். அந்த யுத்தத்தின் பெயரே வித்தியாசமானது. நம்ம கேள்விப்பட்ட யுத்தம் எல்லாம் பத்ர் கேள்விப்பட்டிருப்போம், உஹது கேள்விப்பட்டிருப்போம், கந்தக் கேள்விப்பட்டிருப்போம், ஹுனைன் கேள்விப்பட்டிருப்போம். லாத்துர் ரிஃபா அப்படின்னு ஒரு யுத்தத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த வார்த்தையை லாத்துர் ரிஃபா என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? இந்த பேண்டேஜுக்கு போடுவாங்களே, கட்டு கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்களே துணி, அதுக்கு பேர் தான் ரிஃபா. அந்த பேண்டேஜ் போடுற துண்டு துணி உடைய யுத்தம்னு அர்த்தம். அதுக்கு பேரு, அந்த யுத்தத்துக்கு பேரே பேண்டேஜ் துணி போட்ட யுத்தம்னு அர்த்தம். அந்த யுத்தத்திற்கு சென்று விட்டு வந்த சஹாபாக்கள் எல்லோருடைய கால்களிலும் பேண்டேஜ், எல்லாருடைய காலையும் கட்டு. என்ன கட்டு? அடிபட்டு காயத்தின் கட்டு மட்டுமல்ல, நடக்கிறதுக்கு செருப்பு இல்லை, நடக்கிறதுக்கு செருப்பு இல்லை. வெயில், ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அக்பர், மினா முஸ்தலிஃபா அரபால காலை கீழே மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வெயில். செருப்பு இல்லாம காலை கீழே வைக்க முடியாது. யுத்தத்திற்கு சென்று விட்டு வருகின்ற சஹாபாக்கள் போடுறதுக்கு செருப்பு இல்லாம வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கொதிக்கின்ற தரையில் பாதம் பட்ட காரணத்தினால் பாதங்கள் எல்லாம் வெடித்து விட்டது, ரத்தம் வருது. என்ன பண்றாங்க அப்படின்னா, துணியை எடுத்து கிழிச்சு கிழிச்சு காலுக்கு அடியில பாதத்துல பேண்டேஜ் போடுறாங்க. அந்த துணியை தட்டிக்கிட்டு நடக்கிறாங்க. அந்த யுத்தம் அதே களைச்சு போய் வரும்போது ஒரு நாள் இரவு ஒரு இடத்துல தங்கலான்ற சொல்ல தங்குறாங்க. தங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தூர நோக்கு சிந்தனையோடு எல்லாரையும் தூங்க வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹே சில தூங்கி முடிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சொல்றாங்க, யார் இரவில் நம்மை பாதுகாப்பது? ஹதீஸ்ல கூட வருதா இல்லையா? எந்த கண் விழித்து இஸ்லாமியர்களை பாதுகாத்ததோ அந்த கண் நாளை மறுமையில் அழாது. எந்த கண் உலகத்தில் அழுது விட்டதோ அந்த கண் மறுமையில் அழாது. நபியவர்கள் கேட்கிறார்கள், இன்றைய இரவு நம்மை யார் பாதுகாப்பது? இரண்டு நபித்தோடர்கள் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் இன்றைய இரவு நாங்கள் பாதுகாக்கிறோம். அன்சாரியில் இருந்து அப்பாத் இப்னு பிஷ்ர் என்ற நபித்தோடர், இன்னும் முஹாஜிரின்களில் இருந்து அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் எழுந்திருந்தாங்க. சரி, ரெண்டு பேரும் இந்த உயரமான இடத்துல போய் நின்று பாதுகாருங்க. நம்ம பார்க்கலாம், இந்த ராணுவ ஏரியாக்கள்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராணுவ தடவாளங்கள் செய்கின்ற ஃபேக்டரியை சுத்தி ஒரு 2 அடுக்கு மாடி அளவுக்கு ஒரு கூண்டு அமைச்சிருப்பாங்க. மேல நின்றுதான் பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு மேட்டு பகுதியை காண்பித்து, உயரமான பகுதியை காண்பித்து, அங்கு சென்று நீங்கள் கண்காணிக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும். 2 பேரும் போனாங்க. போனா யுத்த களத்துல லாத்துர் ரிஃபா களைச்சு போயிருக்காங்க. 2 பேரும் போல தூக்கம் வருது. அதனால சொல்றாங்க, 2 பேரும் முடிச்சுக்கிட்டே இருந்தா திடீர்னு 2 பேரும் சேர்ந்து தூங்கிடுவோம். அதனால என்ன பண்ணுவோம், ஒருத்தர் கொஞ்ச நேரம் யாராவது ஒருத்தர் படுத்துருவோம், ஒருத்தர் நின்றுட்டு பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த அன்சாரி தோழர் முதல் சொல்றாரு, நான் முதல்ல தொழுறேன், நீங்க தூங்குங்கன்னு அம்மாரி இப்படி யாத்திரை தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டு கண்காணிப்படியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நபி தோழர் ஏன் சும்மா இப்படி நின்றுட்டே இருக்கணும், தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சு சூரத்திற்காக போக ஆரம்பிச்சாங்க. எதிரிப்படையில் இருந்து நபி அவர்கள் சொன்னதை போன்றே ஒற்றர்கள் வருகிறார்கள். யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது, அம்பு எறிகிறாங்க. அம்பு எறிந்தா போய் குத்துது, ஆச்சரியவே இல்லை. அவருக்கு சந்தேகம், இது மனசு இல்லை, ஏதோ ஒரு வேற ஏதோ. திருப்பி இன்னொரு அம்பு குத்துறாரு, அப்போ செய்யல. 3வது அம்பு குத்துறாரு, ருக்குக்கு போயிட்டாங்க. இப்ப ருக்கு போய் சஜாவுக்கு போய் அத்தையத்துல உட்காந்து எழுப்பி விடுறாங்க. இவன் பார்த்தா இன்னொருத்தர் திடீர்னு எழுந்து நிக்கிறாரு. அம்பு எறிதவன் நினைத்தான் ஒரு ஆள் தான் நினைச்சுக்கிட்டு சந்தேகத்துலதான் எறிகிறான். மனுஷனா ஏன் தெரியல, ஆடவே இல்லையேன்னு. 2 அம்புக்கும் ஆடல, 3வது அம்பு குத்துன உடனே கடகடன் கீழே போறாரு.
பார்த்தா இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, எழுந்து நிற்கிறாரு. அவன் பயந்து ஓடி நிறைய பேர் இருக்காங்க போல. கணேசத்திற்குரியவர்களே, எழுத்து விட்டுட்டு சொல்றாரு, எதிரிப்படையில இருந்து வந்திருக்காங்க, அம்பு ரத்தம் வலி. கணேசத்திற்குரியவர்களே, அந்த சஹாபி சொல்றாங்க, நான் அப்படியே சூரத்தில் காப்பு முடிக்க முடியும் மனசு வரல. இருந்தாலும் நபி அவர்கள் கண்காணிக்கின்ற பணியில ஈடுபடுத்திய காரணத்தினால் அதில் எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. எனவே நான் தொழுகையை முடித்து உங்களை எழுப்பினேன் என்று சொல்கிறார்கள். சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. யுத்த களத்திற்கு சென்று பாதங்களில் எல்லாம் காயங்கள், ஆனால் இரவில் நின்று வணங்குகிறார்கள். ஆனா இன்னைக்கு ரமலானுடைய இரவுகள் நம்மை விட்டு கழிகிறது. இரவில் வணங்குகின்ற பாக்கியம் கிடைக்காமலேயே கழிகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கழிந்த இரவுகள் கழிந்தன, 20 இரவுகள் கழிந்து விட்டன. ஆனால் இனி வரக்கூடிய 21 இருந்து ஒற்றைப்படை இரவுகள் மிக முக்கியமானவை. எந்த இரவில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை வைத்திருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. நபி அவர்கள் இந்த இரவை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காக ஏத்திகாஃப் இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு ஹதீஸ்ல புகாரில வருது, முழு ரமலான் ஏத்திகாஃப் இருந்தாங்களாம். நம்ம மேல இறக்கப்பட்டு பாருங்க. முழு ரமலான் ஏத்திகாஃப் இருந்துட்டு முதல் 10 முடியும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 10ல இல்ல லைலத்துல் கத்ர் இரவு. இரண்டாம் 10 இரவிலும் லைலத்துல் கத்ரை தேடுகிறார்கள். முடிச்சிட்டு சொல்றாங்க நம்மளை பார்த்து, இரண்டாம் 10லும் நான் தேடினேன், இரண்டாம் 10லும் லைலத்துல் கத்ர் இல்லை. ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், மூன்றாம் 10ல் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. எனவே மூன்றாம் 10ல் நீங்கள் ஏத்திகாஃப் என்னோடு இருக்க வாருங்கள் என்பதாக இந்த சமுதாயத்தை அழைத்தார்கள். முந்தைய 2 10ல ரசூலுல்லாஹ் மட்டும் ஏத்திகாஃப் இருந்து தேடுறாங்க. கடைசி 10 மக்களே, நீங்கள் அனைவர்களும் ஏத்திகாஃப் இருங்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளுங்கள். காரணம், லைலத்துல் கத்ர் இரவு சாதாரண இரவல்ல. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட. ஏறத்தாழ லைலத்துல் கத்ர் என்பது 82 ஆண்டுகள் 4 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதம் என்று சொல்லவில்லை, 1000 மாதத்தை விட சிறந்தது. அது எவ்வளவு சிறந்தது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இரவு, 1000 மாதத்தை விட சிறந்த இரவு என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, விளக்கம் என்ன? ஒரு மனிதன் 1000 மாதம் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்குறதிலே ஈடுபட்டார். முன்னோர்கள் ஈடுபட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயுளை அல்லாஹ் வழங்கியிருந்தான். 700 ஆண்டு, 500 ஆண்டு, 600 ஆண்டு, தொடர்ச்சியாக பல ஆண்டுகள், 80 ஆண்டுகள் இபாதத்தை கழித்தவர்கள். ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, என்னுடைய உம்மத்து கொடுத்து இருக்கிறதே 60 70 எப்பன்னு தெரியாது. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் இவ்வளவு பெரிய இபாதத்தை எப்படி செய்வார்கள் என்று கவலைப்பட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவை இறக்கினான், அந்த சூறாவை இறக்கினான். அந்த ஓர் இரவு வருடம் கழிச்சுன்னா எத்தனை ஆண்டு? அன்றைய அந்த லைலத்துல் கத்ர் இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ, 1000 மாதம் நின்று வணங்கினால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு நெருக்கம் அந்த ஒரு இரவில் கிடைக்கும். எப்படி ஒரு காலத்துல ஹஜ்ஜுக்கு எதுல போனாங்க? ஒட்டகத்துல போனாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி கிளம்பினாதான் என்ன செய்ய முடியும், அங்க போய் சேர முடியும். ஹஜ்ஜுடைய சீசன்ல அங்க போய் சேர முடியும். சில சமயங்கள்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்புவாங்க. இப்படி கிளம்பினாங்க. இப்ப 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா மக்களுக்கு போய் இறங்கிடலாம் இல்லையா? இது மாதிரிதான் 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நெருக்கம் கிடைக்குமோ அந்த நெருக்கம் ஒரே இரவில் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இரவை அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களில் வைத்திருக்கின்றான். எனவே இந்த 10 நாட்களை வீணாக கழித்து விடக்கூடாது. இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபீன்கள் இந்த இரவு வணக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்கார பெண்மணி, அந்த காலத்துல அந்த வேலைக்காரங்களை விற்பாங்க இல்லையா, வாங்குவாங்க. அப்படி அல் ஹசன் இப்னு சாலிஹ் என்ற ஒரு மனிதர், தன்னிடத்தில் வேலை செய்த வேலைக்காரி வேற ஒருத்தவங்க கேட்பாங்க, அவங்களை எங்களுக்கு வித்துடுறீங்களா? இவங்களும் வித்துருவாங்க. அந்த பெண்மணி அந்த வீட்டுக்கு போய் வேலை செய்யும். வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணி அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்கிட்டு சஹர் நேரத்துல தஹஜ்ஜுக்கு எழுந்து தொழுவதுக்கு எழும்பி வீட்டுல உள்ளவங்களை எழுப்புவாங்க. எழுப்புனா முதல் நாள் அவங்க கேட்பாங்க, என்ன சுபு நேரம் வந்துருச்சா, ஃபஜர் வந்துருச்சா? ஃபஜர் வரல அப்படின்னு, ஃபஜர் வரல, அதுக்குள்ள ஏன் எழுப்புறீங்க அப்படின்னு படுத்துருவாங்க.
படுத்துட்டா அந்த பெண்மணி, வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்மணி கேட்பாங்க, நீங்க பரல மட்டும்தான் தொழுவீங்களான்னு. ஆமான்னு படுத்துருவாங்க. மறுநாள் காலையில இந்த பெண்மணியை விட்ட தன்னுடைய பழைய எஜமான்கிட்ட போய் நின்றுவாங்க. என்னை யாருக்கு வித்தீங்க? ஃபஜரை தவிர எந்த தொழிலை தஹஜ்ஜுத் தொழாதவங்களுக்கு வித்துட்டீங்க, என்ன என்னை அவரிடத்திலிருந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், நான் உங்ககிட்டயே வேலைக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவிற்கு தஹஜ்ஜுத்திற்கு முக்கியத்துவம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்க? சஹர் பையன் சாப்பிடாம காலேஜில் தூங்கிட்டான்னு வைங்க, மறுநாள் என்ன செய்யறோம்? போன் போட்டு 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 எழுப்புறோம். சஹர் சாப்பிட்டியா சாப்பிட்டியா எழுந்துட்டியான்னு கேட்கிறோம். ஆனா நம்ம பையன் ஃபஜர் தொழாம எத்தனை நாள் தூங்குறான்? கவலைப்படுறது இல்லை. இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா, தஹஜ்ஜுத் தொழுகை தவறிவிட்டால் கவலைப்பட்ட சமுதாயம். இப்ப ஃபஜர் தொழுகை போனா கூட கவலைப்படுறது இல்லை. ஒரு காலம் இருந்தது, தக்பீர் தஹரீமா போயிட்டா கவலைப்பட்டு இருந்தாங்க, முன்சுன்னத் மிஸ் ஆயிருக்குன்னா கவலைப்பட்டாங்க. இவன் பரதுகள் சென்றாலும் கவலைப்படுவதற்கு ஆள் இல்லை. ரமலானுடைய இரவுகள் வெறுமன காலியாக கழித்துக் கொண்டே இருக்கிறது, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வருகின்ற கடைசி 10 இது சாதாரணமானதல்ல. இந்த இரவுகளுடைய வணக்கங்கள் தான் பகலில் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கும். யார் சாதிப்பார்கள் என்றால், இரவில் யார் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் பகலில் சாதிக்க முடியும். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன நாஷியத்தல் லைல் ஹிய அஷத்து மின்ஹு வத்ஆ. இரவில் தொழுகைக்காக எழும்புவதுதான் உள்ளத்தை ஓர்முகப்படுத்தக்கூடியது, உள்ளத்தையும் நாவையும் இணைக்கக்கூடியது. உள்ளமும் வெளிரங்கமும் சரியாக வேண்டும் என்றால் இரவு வணக்கத்தை கையில் எடுக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இரவில் எழுந்து நின்று வணங்குவதை விட இந்த சமுதாயம் சிரமமாக நினைக்கின்ற வேற எதையும் பார்க்க 2 விஷயம் உம்மத் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. ஒன்று, பணத்தை செலவு செய்வது, ஏழைங்களுக்கு கொடுக்கணும், தான் சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கணும்னா ரொம்ப வலிக்குது. இரவுல சஹருக்கு எழுதுகின்ற நாம் தஹஜ்ஜுத் தொழுவது வலிக்குது. இரவு வணக்கம் மக்களுக்கு ரொம்ப வலிக்குது. 2த்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் மனிதர்களை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியது இந்த இரவு வணக்கம் தான். அதே போன்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதா லம் தக்திர் அலா கியாமில் லைல் வ சியாமின் நஹார், பகலில் நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்க உங்களால் முடியவில்லை என்றால் நினைவில் வையுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தடுக்கப்படுகிறீர்கள். இரவுல நின்று வணங்க முடியலையா, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தடுக்கப்படுகிறீர்கள். வகத் கஸ்ரத் ஹதீஅதுக, உங்களுடைய பாவங்கள் பகலில் அதிகரித்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பகல்ல பாவம் அதிகம் நடந்தா இரவில் நின்று வணங்குகின்ற பாக்கியம் கிடைக்காது என்று சொல்கிறார்கள். அபூ சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இரவு நேரத்தை இன்பமாக கழிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், ஜாலியா பாவத்தில கழிக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வை வணக்க வழிபாட்டில் இன்பமாக கழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்களுக்கு இரவில் கிடைக்காத இன்பத்தை அல்லாஹ் வணக்க வழிபாட்டில் கழிக்கின்ற இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இவர்கள் இன்பத்தை காணுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 4 விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அபிவிருத்தி இழுத்து கொண்டு வரும். அதில் முதலாவது கியாமுல் லைல், இரவு வணக்கம். கஸ்ரத்துல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது, இன்னும் அதிகமாக தான தர்மங்கள் செய்வது, இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இந்த 4 விஷயங்கள் ரிஸ்கை இழுத்து கொண்டு வந்து தரும் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசி 10 நெருங்கிவிட்ட நாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் உங்களிடத்தில் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய பலகீனமே என்னன்னு சொன்னா, கடைசி 10 அதிகமாக இபாதத் செய்ய வேண்டிய நாம் அது என்னமோ தெரியவில்லை, பலகீனம் அடைந்து விடுகிறோம். திராவிலேயே குறைஞ்சிருது, தப்பு குறைஞ்சிருது. இந்த கடைசி 10 கொஞ்சம் கம்மியா வருவாங்க, அதுக்காக வேண்டி கம்மியா வரணும்னு யார் சொன்னா? கணியத்திற்குரியவர்களே, கடைசி 10 திராவி கூட லேட் ஆயிடுது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிற திராவி கொஞ்சம் கம்மியாயிருது. எனவே தனிப்பட்ட முறையில் இபாதத்தில் ஈடுபடுவதற்கு நல்ல வாய்ப்பு கணியத்திற்குரியவர்களை கடைசி 10. எனவே இந்த கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாம் தவற விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய கடைசியில் இருக்கின்ற நாம் சில சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது பித்ரானுடைய சட்டம். ஹனஃபி மத்ஹபின்படி பித்ரா ஈது தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க, 1 கிலோ
633 கிராம், அதாவது 1.25 கிலோன்னு சொல்லிடலாம். 1.25 கிலோ கோதுமை, அல்லது கோதுமை யாரும் சாப்பிடறது இல்லை அப்படின்னா அந்த 1.25 கிலோ கோதுமை எவ்வளவு ரேட்டுன்னு கேளுங்க. அந்த ரேட்டுக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும். இப்பொழுது நிர்ணயித்திருக்கிறார்கள் 100 ரூபாய் அப்படின்னு. அந்த 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கொடுங்க, நீங்க சாப்பிடுற அரிசி நல்ல அரிசியை வாங்கி கொடுங்க, அல்லது 100 ரூபாயை பணமாக வழங்கலாம். இது ஹனஃபி மதுஹபுடைய சட்டம். ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்னவென்றால் 2 கிலோ 200 கிராம் அவர்கள் என்ன அரிசியை சாப்பிடுகிறார்களோ அதை அப்படியே வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது ஷாஃபி மதுஹபுடைய சட்டமாகும். இதே போன்று ஃபிதியா, நோன்பு வைக்க முடியாத வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஹனஃபி மதுஹபிலே ஃபிதியா என்பதும் ஃபித்ரா என்பதும் ஒண்ணு. ஒரு ஆள் நோன்பு வைக்க முடியல, 90 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவர்களுக்காக முழு ரமலான கொடுக்கறதுனா என்ன செய்யணும்? 3000 ரூபாயை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஷாஃபி மதுஹபின்படி 600 கிராம் அரிசியாக கொடுக்க வேண்டும் ஒரு நாள் நோன்புக்கு. அதை ஒரு மாசம் கணக்கு பண்ணிக்கணும். இது நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல். அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுகளை இந்த ஃபித்ராவின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து நம்முடைய நோன்பையும் இரவு வணக்கத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாக்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.